நல்ல ஹெல்த்தியான ராகி உப்மா தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம், மாயிஞ்சி சேர்த்து வதக்கணும். வரமிளகாய் 4 சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சிவந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் தான் ராகி மாவு சேர்க்க போகிறேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1 டம்ளர் ராகி மாவு சேர்த்து சிம்மில் அடுப்பை வச்சு ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளற ஆரம்பிக்கணும். தண்ணி அளவு நம்ம சரியாக வச்சிட்டாலே உப்புமாவும் இந்த சரியான பதத்தில் வந்துடும். கெட்டியெல்லாம் எதுவுமே வராமல் நல்ல பெர்ஃபெக்டான ராகி வந்துடும். தண்ணியில் லேசாக கையை நினச்சிக்கிட்டு தொட்டு பார்க்கணும். இப்போ இந்த கையில் ஒட்டாத பதத்துக்கு வந்துட்டாலே நமக்கு ராகி உப்மா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.